சுற்றி இருக்கிற உலகம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் சாம்பார், எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உடனே 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 நடக்கணும். மனிதன் நம்ம சுற்றி இருக்கவங்கள பாருங்கள், இன்றைக்கி காலையில் ஒன்று ஆர்டர் போட்டால் சாயந்தரம் நமக்கு கையில் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். என்ன கிடைக்கணும்? எல்லாமே உடனே கையில் வரணும். இப்படி எல்லாமே உடனே கிடைக்கணும்னு ஒரு துரித உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நமக்கு வேத வசனம் சில காரியங்களை சொல்லுது. நீடிய பொறுமை. நம்மளோட இந்த அர்ஜென்சி உலகத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் நீடிய பொறுமை. அதாவது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது. இது ஆண்டவர் பார்க்கிற, ஆண்டவர் கனப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு குணம். இது ஒரு அழகான ஒரு குணாதிசயம். அப்போ இந்த நீடிய பொறுமைங்கிறது இன்னைக்கு நமக்கு யாருக்குமே இருக்கிற மாதிரி நிறைய தெரியலை. ஆனால் வேதம் நீடிய பொறுமையை ஆழமாய் அழுத்தி சொல்லுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது? இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். பயிரிடுறவன் பயிரிட்டுட்டு அதோட நற்பலனை, அப்படின்னா ஒரு விதைச்சா அதுக்கு ஒரு ஹார்வெஸ்ட்னு இருக்குல்ல இல்லைங்க, அதுக்கு ஒரு அறுவடை இருக்குது. அப்போ விதைக்கிறவன் விதைத்ததின் பலனை அடையிறதுக்கு அவன் என்ன செய்யணுமா? முன்மாறி வரணுமா, பின்மாறி வரணுமா, அது வரும் வரைக்கும் அவன் காத்திருக்கணுமா. நம்ம மார்க் அது சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறாரு. ஒருவன் விதைக்கும் போது அவன் விதைத்து விட்டு அவன் தூங்கி எழும் பொழுது அவனை அறியாமலேயே அந்த விதை முளைவிட்டு முதலாவது முளையும் பின்பு கதிரையும் பின் கதிரில் நிறைந்த தானியத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறார். அவன் அறியாத விதமாக அவன் விதைத்து விட்டு அவன் தூங்கி எழும் பொழுது, ஒருவேளை ஒரு விதையை உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்து விளையாது நல்லா விளைய வைமா அப்படின்னு சொல்லி சயின்ஸ் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளை கொண்டு போய் அந்த விதையை விதைச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் அம்மா அது விளைஞ்சிருக்கா பார்க்குறேன்னு சொல்லி அதை மண்ணை தோண்டி எடுத்து பார்த்தா அது முளைச்சிருக்காது. சரி விதைச்சிட்டு இன்னொரு 10 நாள் கழித்து பார்த்தா உடனே அம்மா எங்கம்மா நான் விதைச்சேன் அதில் பூ வரல அப்படின்னு குழந்தை சொல்ல நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மா வெயிட் பண்ணு, அதுக்கு ஒரு டைம் இருக்குது. நீ விதையை விதைச்சிட்ட, அப்புறம் நீ டெய்லி தண்ணி ஊற்று, அது கொஞ்சம் நல்லா சன்லைட்டில் வெயி, சூரிய ஒளியில் வெயி, அப்போது கட்டாயமாக அது ஒரு நாள் அழகான செடியாக மாதிரி பூ வந்து காய் வந்து கனி வந்து வரும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ விதைக்கிறதற்கும் பலனை அடைவதற்கும் இடையில ஒரு கால அவகாசம் இருக்குது. இன்னைக்கு விதைச்சு நாளைக்கே முளைக்குதுன்னா அது ஒன்றும் காலானா தான் இருக்கும். ஸோ இப்போ வேத வசனம் நம்மை நீடிய பொறுமையோடு இருக்க சொல்லும் பொழுது இந்த பயிரிடுகிறவனை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுது.